நீண்ட காலமாக சிறை கூடங்களிலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகள் தங்களுடைய விடுதலைக்காக தங்களுக்கு பொது மன்னிப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கடந்த மாதத்திலே 6 நாட்களாக தொடர்ந்து சாகும் வரையான உண்ணாவிரத போராட்டத்தை நடாத்தியிருந்தனர். இந்த போராட்டத்தின் பொழுதும் ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு அந்த போராட்டத்திற்கான ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய வகையிலே ஒரு உறுதிமொழியை அளித்திருந்தார். அதாவது இந்த மாதம் 7ஆம் தேதிக்கிடையில் இவர்களை விடுதலை செய்யக்கூடியவாறு ஏற்ற ஒழுங்குகள் செய்யப்படும் என்ற அந்த உறுதிமொழியின் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய உண்ணாவிரதத்தை கைவிட்டிருந்தனர். ஜனாதிபதி அவர்களுடைய அந்த உறுதிமொழியை எமது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் கைதிகளை நேரடியாக சந்தித்து தெரிவித்திருந்தார். அத்தோடு சிறைச்சாலை ஆணையாளர் அவர்களும் அந்த ஜனாதிபதி அவர்களுடைய அந்த முடிவை எழுத்து மூலமான அந்த முடிவை கைதிகளிடம் நேரடியாக தெரிவித்திருந்தார். ஆகவே இந்த அடிப்படையிலே கைதிகள் அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு நாட்டினுடைய ஒரு தலைவர் தந்த அந்த உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்து தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட்டிருந்தார்கள். ஆனால் 7ஆம் தேதி கடந்துவிட்டது. உறுதிமொழியில் தெரிவிக்கப்பட்டவாறு இந்த தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக எந்தவிதமான தீர்க்கமான முடிவுகளும் எடுக்கப்படவில்லை. நேற்றைய தினம் 31 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆயினும் இந்த கைதிகள் தங்களை முழுமையாக விடுதலை செய்ய வேண்டும், அதாவது பொது மன்னிப்பின் அடிப்படையில் யாவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆகவே தமிழ் மக்கள் யாவரும் எதிர்நோக்குகின்ற ஒரு முடிவு இந்த கைதிகள் முழுமையாக பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதாகும். ஆகவே சட்ட ரீதியான நிர்வாக ரீதியான செயல்முறைகள் மூலமாக நடைமுறைகள் மூலமாக இந்த கைதிகளுடைய விடுதலைக்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்படுகின்ற அந்த விஷயத்தை நாங்கள் தள்ளி வைத்து ஒரு பொது மன்னிப்பின் அடிப்படையில் இவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதை தமிழ் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். ஜனாதிபதி அவர்களுக்கு இதனை செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகவே நாட்டினுடைய ஒரு உயர்ந்த தலைவர் என்ற அடிப்படையில் மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உடையவர் என்ற அடிப்படையில் அந்த தலைவரை உருவாக்கிய ஒரு பங்களிப்பை தமிழ் மக்கள் செய்தவர்கள் என்ற அடிப்படையில் நல்லாட்சி அரசினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அவர்கள் இந்த விடயத்திலே தலையிட்டு இந்த கைதிகள் அனைவரையும் ஒரு பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழ் மக்களாகிய நாங்கள் எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே மீண்டும் தங்களுடைய உண்ணாவிரத போராட்டத்தை கடந்த 8ஆம் தேதியிலிருந்து ஆரம்பித்து தொடர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கைதிகளுடைய நிலைமையை மிக மனிதாபிமானத்தோடு அணுகி ஜனாதிபதி அவர்கள் தலையிட்டு இதற்கு ஒரு முடிவை காண வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகின்றோம். இந்த வடகிழக்கு பிரதேசம் எங்கும் இந்த கைதிகளுடைய இந்த பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஆதரவாக நாளை வெள்ளிக்கிழமை நடாத்தப்பட இருக்கின்ற இந்த ஹர்த்தாலுக்கு திருகோணமலை மாவட்ட மக்களாகிய நாங்களும் எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அவை திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள மக்கள் யாவரும் நாளைய தினம் இந்த சிறைகளிலே வாடுகின்ற இந்த அரசியல் கைதிகள் யாவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைக்கு ஆதரவளிக்கக்கூடிய வகையிலே இந்த ஹர்த்தாலுக்கு தங்களுடைய முழுமையான பங்களிப்பையும் ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் அழைப்பு விடுக்கின்றோம். திருகோணமலை மாவட்டத்திலே இயங்குகின்ற அரச நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள், வர்த்தக நிறுவனங்கள் யாவும் நாளைய தினம் தங்களுடைய நிறுவனங்களை பூட்டி இந்த ஹர்த்தாலுக்கு தங்களுடைய ஒத்துழைப்பை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். பொதுமக்கள் யாவரும் தங்களுடைய வீடுகளிலே நாளைய தினம் அமைதியாக இருந்து இந்த கைதிகளினுடைய விடுதலைக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எந்தவிதமான அமைதிக்கு பங்கம் விளைவிக்கின்ற எந்தவிதமான செயற்பாடுகளையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். ஆகவே அமைதியாக தங்களுடைய வீடுகளிலே இருந்து எங்களுடைய பொதுமக்கள், இளைஞர்கள் யாவரும் இருந்து அவர்கள் தங்களுடைய பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு இந்த கைதிகளுடைய விடுதலைக்கு வலு சேர்க்குமாறு நாங்கள் வேண்டுகின்றோம். ஜனாதிபதி அவர்கள் இந்த கைதிகளுடைய பிரச்சனைகளின் பால் தன்னுடைய கவனத்தை ஈர்த்து மிக விரைவாக
இந்த கைதிகளுக்கு பொது மன்னிப்பு அளித்து விடுதலை செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. திருகோணமலை மாவட்ட மக்கள் யாவரும் நாளைய தினம் இந்த ஹர்த்தாலுக்கு முழுமையான பங்களிப்பை செய்து வீடுகளிலே அமைதியாக இருந்து இந்த கைதிகளுடைய விடுதலைக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கின்றோம். அரசாங்கத்தினாலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற இளைஞருடைய பிரச்சனை ஒரு நீண்டகால பிரச்சனை. இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக எங்களுடைய அரசியல் தலைவர்கள் அரசாங்கத்தோடு பல பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறார்கள். அரசியல் கைதிகளும் தங்களுடைய விடுதலைக்காக சிறைக்கூடங்களிலே அவ்வப்போது உண்ணாவிரதங்களையும் எதிர்ப்புகளையும் தெரிவித்திருக்கிறார்கள். இதனுடைய ஒரு உச்சக்கட்டமாக கடந்த வாரம் 6 நாட்கள் தொடர்ச்சியாக அவர் உண்ணாவிரதத்தை கடைப்பிடித்து அந்த உண்ணாவிரதம் நடைபெறும் பொழுது ஜனாதிபதி அவர்களுக்கு ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்தார்கள். 7ஆம் தேதிக்கு இடையிலே நாங்கள் சில அரசியல் கைதிகளை நாங்கள் விடுவிப்போம் என்று கூறியிருந்தார்கள். அது எங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது. அதை நாங்கள் எங்களுடைய மக்கள் அனைவரும் எதிர்பார்த்தார்கள். நடைபெற்ற தீபாவளிக்கு முன்பு அந்த அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள். தமிழ் மக்களுடைய நீண்டகால அந்த துன்ப துயரங்களுக்கு ஒரு விமோசனமாக இருக்கும். தமிழ் மக்கள் பட்ட காயங்களை ஆற்றக்கூடிய விதத்திலே ஒரு அம்சமாக இந்த விடுதலை அமையும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் அது அந்த குறிப்பிட்ட தினத்திலே விடுதலை செய்யப்படாதது எங்கள் அனைவருக்கும் ஏமாற்றம். தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல, இப்பொழுது இந்த கைதிகளுடைய பிரச்சனை இந்த நாட்டிலே வாழுகின்ற சகல இன மக்களுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். அவர்கள் எங்களுடைய சகோதரர்கள். அவருடைய கோரிக்கைகள் நியாயமானது என்ற குரல் தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு மட்டுமல்ல, சிங்கள அரசியல் தலைவர் மத்தியிலேயும் முஸ்லீம் அரசியல் தலைவர் மத்தியிலேயும் இன்று ஈடுபடுகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. எனவே அரசாங்கம் இதில் மேலும் காலத்தை நீடிப்பது பொருத்தமில்லை. இந்த தேர்தலுக்கு பிறகு, ஒரு நல்லாட்சிக்கு பிறகு மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது எங்களுடைய நாட்டு மக்களுடைய விருப்பமல்ல, சர்வதேசமும் எதிர்பார்க்கின்ற ஒரு விருப்பமாக இருக்கின்றது. அதை உடனடியாக அரசாங்கம் செய்ய வேண்டும். வெறும் அறிக்கைகள், சில உத்தரவாதங்களை பேச்சளவிலே கொடுப்பதினாலே எங்களுடைய மக்களை திருப்திப்பட முடியாது. பேசுகின்ற விடயங்களே ஓரளவு செயல்பாட்டிலே சில விடயங்களை கடைப்பிடிக்கின்ற நேரத்திலே, அதை செயல்படுத்துகின்ற நேரத்திலே தான் நொந்து போயிருக்கின்ற மக்கள் மத்தியிலே ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதன்படியாக நாங்கள் இந்த விடயத்தில் மீண்டும் மேதகு ஜனாதிபதி அவர்களை மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கைதிகள் விடயத்திலே நேரடியாக எங்களுடைய தலைவர்களோடு பேசியதற்கிணங்க அவருடைய விடுதலையிலே மிகவும் அக்கறை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். பொது மன்னிப்பின் அடிப்படையிலே பல கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. அதாவது இந்த கைதிகளை 2 விதமாக பிரிக்கிறார்கள். ஒன்று மிக படுமோசமான செயற்பாடுகளில் இறங்கிய கைதிகள், சாதாரணமான குற்றங்களை செய்த கைதிகள் என்று 2ஆக பிரித்து, சாதாரணமான குற்றங்களை செய்த கைதிகள் பொது மன்னிப்பு அடிப்படையிலே எந்தவித விசாரணையும் பிணையும் இல்லாமல் விடுபட வைக்க வேண்டும் என்பது ஒரு இணக்கம் காணப்பட்ட ஒரு விடயம். ஆனால் அந்த கைதிகளை கூட விடுதலை செய்வதில்லை என்று பிரச்சனை இருப்பதற்கு எங்களுக்கு மிகுந்த வேதனை தருகின்றது. இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவருக்கும் மிகுந்த வேதனை தருகின்றது. எனவே இன்று அரசாங்கம் இந்த விடயத்திலே மிகவும் கவனம் எடுத்து அக்கறை எடுத்து உதவ வேண்டும் என்று நாங்கள் மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இதை சர்வதேசம் மிகவும் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஜேவிபி ஒரு புரட்சியை நடத்திய பொழுது அந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கு பலருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்று தமிழ் மக்களும் அதை கேட்கிறார்கள். எங்களுடைய இளைஞர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராட்ட பொழுது, அவர்கள் தடுத்து வைக்கப்பட்ட பொழுது அவர்கள் எந்தவித விசாரணையும் இல்லாமல் ஒரு பொது மன்னிப்பு அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டார்கள். தமிழ் இளைஞர்களுக்கு மட்டுமே இப்படியான ஒரு நிர்பந்தங்கள் போடப்பட வேண்டும் என்பது கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வி. அது மிகவும் ஒரு நியாயமான கேள்வியாகத்தான் நாங்கள் கருதுகின்றோம். சர்வதேசமும் அதை அப்படி பார்க்கின்றது. அப்படினால் மேலும் இந்த நாட்டிலே ஒரு ஒற்றுமையையும் ஐக்கியத்தையும் ஏற்படுத்த போகின்ற அரசாங்கம் இதில் இழுத்தடிப்படை செய்யாமல் மிக திறந்த வெளிப்படையாக இந்த கைதிகள் விடயத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்று மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இதிலே நாங்கள் திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்தளவிலே, வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே நாளை ஒரு கத்தால் தினமாக அனுஷ்டிக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கட்சி
கேட்டுக்கொண்ட ஒரு முடிவு. அந்த அடிப்படையிலே வடக்கு கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் இந்த கர்த்தால் தினம் அனுஷ்டிக்கப்பட இருக்கின்றது. எனவே திருகோணமலையை பொறுத்தளவிலேயும் எங்களுடைய மக்கள் நாங்கள் மிகவும் இன ஒற்றுமையோடு அந்யோன்யமாக வாழ்ந்த மக்கள். இந்த விடயத்திலேயும் நாங்கள் நாளை எங்களுடைய ஒற்றுமையை இந்த நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் காட்ட வேண்டிய ஒரு நாளாக நாங்கள் இதை பார்க்கின்றோம். அப்படினால் இது குறுகிய கால அழைப்பாக இருந்தாலும் இதை நீங்கள் பெரிதாக மதித்து நாளை இந்த கர்த்தால் ஒரு பூரணமான கர்த்தாலாக எங்களுடைய நீண்ட காலமாக சிறையிலே வாடுகின்ற இளைஞருடைய விடுதலை செய்யக்கூடிய ஒரு உந்து சக்தியாக இந்த கர்த்தால் அமைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். எனவே சகல அரச நிறுவனங்கள், அரச சார்பற்ற நிறுவனங்கள், ஏனைய தனிப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த விடயத்திலே மிகவும் அக்கறையோடு சிரத்தையோடு நாளைய கர்த்தாலை அனுஷ்டித்து நாங்கள் இந்த மாவட்டத்தினுடைய ஒற்றுமையை நாங்கள் வெளியிலே காட்ட வேண்டும். எங்களுடைய இளைஞருடைய விடுதலைக்கு நாங்கள் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய மாவட்ட மக்களை மிகவும் அன்பாக வினயமாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.